Avidus TV, enlightening the thirsty. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. என் பெயர் போற்றப்படவே இக்கோவிலை நான் தேர்ந்தேன், தேர்ந்ததை நானே திருநிலைப்படுத்தி உள்ளேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக. நீர் என்றும் எங்களின் நம்பிக்கை, எங்கள் இதய ஆண்டவரே. இயேசுவின் இருதயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கண்களும் இதயமுமே இங்கே என்னாலும் நிலைத்திருக்கும். என் கண்களும் இதயமுமே இங்கே என்னாலும் நிலைத்திருக்கும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக. நீர் என்றும் எங்களின் நம்பிக்கை, எங்கள் இதய ஆண்டவரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எனக்காக இந்த பீடத்தில் காத்திருக்கிறவரே, எனக்காக இந்த பீடத்தில் காத்திருக்கிறவரே, அன்போடு என்னை வரவேற்கிறவரே, அன்போடு என்னை வரவேற்கிறவரே, ஆற்றல் அளிக்க காத்திருக்கிறவரே, ஆற்றல் அளிக்க காத்திருக்கிறவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவே உமது பிரசன்னத்தால், இயேசுவே உமது பிரசன்னத்தால் என்னை வாழ வைக்கிறீர். என்னை வாழ வைக்கிறீர். என்னை விடுவிக்கிறீர். என்னை விடுவிக்கிறீர். என்னை குணப்படுத்துகிறீர். என்னை குணப்படுத்துகிறீர். என்னை நிரப்புகிறீர். என்னை நிரப்புகிறீர். இயேசுவே நன்றி. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ
இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவர் தமது அன்பை நாம் ஆழமாய் உணர்ந்து முழுமையாக நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கிறான். திரு இருதய ஆண்டவரை அன்பு செய்கிற போது அவருடைய விருப்பத்துக்கு முரணான சிந்தனை, உணர்வு, சொல், செயல் எதுவும் நம்மிடம் இருக்கக்கூடாது. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்லுவது போல பாதி கடவுளுக்கும் பாதி அழகைக்கும் கொடுப்பது நல்லதல்ல. அதை கடவுள் விரும்ப மாட்டான். ஏனென்றால் நம்மை முழுமையாக படைத்து பாதுகாத்து பராமரிக்கிறவர் அவர். நாம் முற்றிலும் அவருக்கே சொந்தம். ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தவன் ஆண்டு தியானம் செய்ய போனார். இதுவரைக்கும் அப்படி ஆண்டு தியானத்தை செய்ததில்லை. ஏதோ ஒரு தூண்டுதலால் அந்த தியான இல்லத்திற்கு சென்றார். 6 நாட்கள் அங்கே தங்கி தியான உரைகளை கேட்டு திருப்பலியில் பங்கேற்று ஆராதனை 1 மணி நேரம் தினமும் செய்து 3 ஜெபமாலைகளை சொல்லி 3 உரைகளை கேட்டு அவர் உள்ளத்தில் கலக்கமடைந்தார். தன்னுடைய பழைய பாவ வாழ்வை பற்றி அவர் முதலிலே சிந்திக்க தயங்கினார். 2 நாள் சரியாகவே பிடிபடலை. அதுவும் உள்ள அடைச்சி போட்ட மாதிரி இருந்தது. வெளியில் எங்கேயும் போக முடியல. எங்கேயும் அங்கேயும் கண்டதெல்லாம் சுற்றி தெரிஞ்சு பார்க்க முடியல. கண்டதை உண்ணவோ குடிக்கவோ முடியல. அதனால் சிறையில் அடைச்சது போல இருந்தது. ஆனால் 3ஆவது நாள் கொஞ்சம் அவருடைய உள்ளமானது இளகியது. அந்த உள்ளம் இளகிய போது அவர் தன்னையே இழந்து விட்டார். 2 நாளாக கொஞ்சம் சுய பாதுகாப்பு உணர்வு, என்ன பெரிய மனமாற்றம் வரப்போகுது அப்படின்னு நினச்சார். 3ஆவது நாள் ஆவியானவர் அவரை ஆட்கொண்டார். அவர் உள்ளத்தில் மறையுரை ஆற்றியவருடைய வாக்கு ஒன்று ஆழமாக பதிந்தது. நீ எவ்வளவோ சம்பாதிக்கிறாய், நீ எவ்வளவோ அனுபவிக்கிறாய், எவ்வளவோ பேர் உன் துதி பாடுகிறார்கள். எல்லாம் கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தால் உனக்கென்று அன்றைய கணக்கில் இருப்பது இல்லை. கிரெடிட்டில் இருக்கிறது எதுவுமே இல்லை. எவ்வளோ சம்பாதிக்கிற, எவ்வளோ செலவு பண்ணுற, காசு மிச்சம் மீதி நிறைய வருது. ஆனால் இந்த ஆன்மீக வாழ்வில் கிரெடிட் எதுவுமே இல்லை. திடீர்னு இன்றைக்கு நீ இறந்தா எதையுமே எடுத்துக்கொண்டு போக முடியாது. யாருக்காக உழைக்கிறாய்? எதற்காக நீ சிரமப்படுகிறாய்? சிந்திக்கின்றான். அவருக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் தியானம் முடிஞ்சு 6ஆவது நாள் போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் அந்த யான உரை ஆற்றிய அருள் பணியாளரிடம் சென்று சொல்லுகிறார், தந்தை அவர்களே, நான் நல்ல தீர்மானங்களை எடுத்தேன், ஆனால் எனக்கு போக விருப்பம் இல்லை, இங்கிருந்து போக விருப்பம் இல்லை என்றார். ஏன் விருப்பமில்லை? நான் எடுத்த தீர்மானத்தை நான் அங்கே போய் என்னால் கடைபிடிக்க முடியாது. என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பின்னணி,
என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சமூகம் என்னை பாவத்திலிருந்து விடுபட உதவாது. அதே வழியில், அதே பழைய வழியில், அதே பழைய பழக்கத்தில், அதே பழைய பாவத்தில் நான் விழ வேண்டி இருக்கும். அதனால் இன்றைய தியான இல்லத்தை விட்டு வெளியேற எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே இருந்தால் நான் கடவுள் பிள்ளையாய் இருப்பேன். இதை விட்டு நான் போனால் பழையபடி அதே பாவத்தில் நான் விழுந்து விடுவேன் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது அவர் கேட்டார், சரி, உங்களுடைய அலுவலக பணிகளை வேறு யாரிடமாவது கொஞ்ச நாளைக்கு ஒப்படைத்து விட்டு வர முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் வெளிநாட்டு பயணம் போகும் போதெல்லாம் என்னுடைய உதவியாளரிடத்தில்தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைப்பேன், நான் வருகிறேன் என்று சொன்னார். இருக்க முடியும் ஒரு மாதம் அப்படின்னார். அப்போ அந்த தியான உரையாற்றுபவர் சொன்னார், ஒரு மாதம் லீவு போட்டுட்டு இந்த இல்லத்தில் வந்து தங்கிடுங்க. ஒரு மாதம் நல்லா நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ந்து விட்டால் அதன் பிறகு எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள முடியும் என்று அவர் சொன்னார். அதை போலவே ஒரு மாதம் அவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அலுவலக பணிகளை தன்னுடைய துணையாளரிடம் ஒப்படைத்து விட்டு வந்தார். ஒரு மாதம் அங்கே இருந்தார். அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச, உரையாற்ற, கவுன்சிலிங் கொடுக்க கற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் சொன்னார், நான் இன்னும் ஒரு மாதம் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மாதம், இன்னொரு மாதம், 3 மாதம் அங்கே தங்கி இருந்தார். அதற்குள்ள அவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்றா கூடி ஹோட்டலுக்கு போகிறது, குடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, சீட்டாடுவது, கண்ட பெண்களை கலாட்டா பண்ணுறது, தப்பாக பயன்படுத்துறது, இதையெல்லாம் 3 மாதம் இவர் இல்லாததால் இவர்களோடு அவருக்கு தொடர்பு அருந்து விட்டது. பெரிய பணக்கார முதலாளி 3 மாதம் பொறுத்து வந்தார். பொறுத்து வந்தபோது முற்றிலும் புதிய மனிதனாக, மனதில் ஒரு திடம், ஒரு தீர்க்கமான முடிவோடு, எதையும் செயல்படுத்தக்கூடிய வல்லமையோடு வந்தார். அதனால் அவர் தன்னுடைய பழைய வாழ்வுக்கு முற்றிலும் முழுக்கு போட்டுவிட்டு கடவுளுக்காக வாழ்பவராக மாறினார். எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்படி ஒரு மாற்றம் அவரிடத்தில் இருந்ததை பார்த்து அவருடைய நண்பர்கள் முயற்சி செய்து அவரை கிளப்புக்கும், பால் டான்ஸ் ஆடுறதுக்கும் பல இடங்களுக்கு கூப்பிட்டு பார்த்தாங்க. அவர் இல்லை, முற்றிலும் நான் இதுக்கு முழுக்க போட்டு விட்டேன், நான் மாறிவிட்டேன், இனிமேல் இந்த பணிகளில், இந்த அலுவல்களில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி மாறிவிட்டேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பேய்களை ஓட்டுகிறார், சாத்தானை விரட்டுகிறார், தீமையை எதிர்த்து போராடுகிறார். இந்த உலகத்தில் there is a warfare between good and evil. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் நாம் யார் சார்பாக நின்று போராடுகிறோம்? நன்மையை பற்றி கொண்டு நன்மையை செய்ய வேண்டும் என்று நன்மையின் சார்பாக போராடுகிறோமா, அல்லது தீமையின் சார்பாக நின்று நாம் நன்மையை கைவிட்டு விடுகிறோமா? எப்பொழுதும் நன்மையின் சார்பாக நாம் போர் தொடுக்க அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் இந்த உலகம் உண்மையில் மாண்புமிக்கதாக, கடவுள் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுபவர்களாக இருக்க முடியும். படைப்பு அனைத்துமே விடுதலைக்காக இயங்குகிறது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் அதன் பயன்
படைப்பு முழுவதையுமே பாதிக்கிறது. தலைவன் தவறு செய்தான், படைப்பனைத்துமே தவறிவிட்டது. தலைவன் மாற்றம் கண்டால் படைப்பு அனைத்துமே மாறும். அதனால் படைப்பனைத்துமே விடுதலைக்காக ஏங்குகிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். ஆக மனிதர் செய்கிற குற்றம் மனிதரை மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை, மனித சமுதாயத்தை, படைப்பை பாதிக்கிறது. இயேசு அந்த தீமையை எதிர்த்து போராடினார். தீமை எந்த வடிவத்தில் வந்தாலும், சாத்தானாக, தீய சக்தியாக, மனிதனை ஆட்டி படைக்கின்ற ஆவியாக, மனிதனுக்கு நோய் தருகிற பேயாக, அல்லது இயற்கையில ஏற்படக்கூடிய அழிவு, சூறாவளி, பேரிடர், எந்த வகையில எந்த வடிவத்தில் தீமை இருந்தாலும், பகைவர்கள் வழியாக, அநியாயம் செய்பவர்கள் வழியாக, நமது உடைமைகளை பறித்து கொள்ளுகிற அராஜகம் செய்வர்கள் வழியாக, அக்கிரமிகள் வழியாக, தீவிரவாதிகள் வழியாக தீமை உலகத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாமும் பாதிக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு எல்லா வகையான தீமைகளையும், எந்த வடிவத்தில் அது வந்தாலும், அது சூறாவளியாக வந்தாலும், தொழுநோயாக வந்தாலும், பேய் பிடித்தவராக வந்தாலும், இயேசு தீமையை வன்மையாய் எதிர்த்தார். ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன குற்றம் சாட்டினார்கள் என்றால், சாத்தானை, சாத்தானின் தலைவரான பெயேல் செபுலை கொண்டு ஓட்டுகிறார் என்று குற்றம் சுமத்தினார்கள். ஏன்? நல்லது செய்கிறாரு, பேய் பிடிச்சவங்களை விடுவிக்கிறாரு, அதை நல்லதை பார்க்க கூடாது? என்ன செய்கிறார் என்பது அவர்களுக்கு முக்கியம் அல்ல, எப்படி செய்கிறார். உடனே ஆய்வு செய்யறாங்க. இவருக்கு சாத்தானை ஓட்டுவதற்கான சக்தி எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? இவருக்கு எப்படி கிடைக்கும் அதிகாரம்? அப்ப இவர் பேயை ஓட்டார்னா பேயோட உறவு வச்சுக்கிட்டு கொஞ்ச காலம் தற்காலிகமா அந்த பேயினுடைய ஒத்துழைப்போடு பேயை ஓட்டுகிறார் என்று குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் ஆண்டவர், இதோ நான் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் கடவுளின் ஆற்றலால், கடவுள் ஆற்றலால், சாத்தானின் ஆற்றலால இல்ல. By God's power I drive away the devils. உங்களில் சிலர் இதை செய்யலாம், பேயின் துணை கொண்டு பேயை ஓட்டலாம். ஆனா பேய் ஓட்டுற எல்லாரையும் கேட்டு பாருங்க, யார் வழியா பேய் ஓட்டுறாங்க? பெயல் செவலை கொண்டா பேய் ஓட்ட முடியும்? எப்படி? ஒரு அரசு பிளவுபட்டு இருந்தால் அந்த அரசு வளரும். சாத்தான் தீமையை நிலைநாட்ட போராடுகிறான். அந்த சாத்தானே சாத்தானுக்குள் பிரிந்திருந்தால் எப்படி தீமை வளர்க்க முடியும் சாத்தானால? ஆகவே உங்களிடையே இருந்து பேய்களை ஓட்டுகிறவர்கள் அதற்கு பதில் சொல்லட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், அது மட்டுமல்ல, ஆண்டவர் இன்னும் அழகான ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். ஒருவனிடத்திலிருந்தே பேயை ஓட்டினார். ஆனால் அவனிடமிருந்து புறப்பட்ட ஆவி இங்கும் அங்கும் அலைகிறது. அதற்கு வேறு புகலிடம் இல்லை. அதனால் அது என்ன செய்கிறது? மீண்டும் அதே ஆளை தேடி வருகிறது. ஆளை தேடி வந்தா அவர் கொஞ்சம் நல்லா மனம் மாறி அருள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். பல சோதனைகளை கொடுத்து பார்த்தது, வெற்றி பெற முடியவில்லை. அதனால் அந்த பேய் என்ன செய்கிறது? தன்னோடு இன்னும் அதிக ஆற்றலுள்ள பேய் அழைத்து வந்து அவருக்கு சோதனை கொடுக்கிறது. அவர் அந்த சோதனையில விழுந்து விட்டார். அப்பொழுது
இந்த அழகை அவன் ஆன்மாவில் வந்து குடிகொண்டிருந்தது. அவன் ஆன்மா அழகுபடுத்தப்பட்டிருப்பதையும் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் கண்ட அந்த அழகை அவருக்குள் போக முடியவில்லை. எனவே பொல்லாத 7 ஆவிகளை தன்னோடு அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு சோதனை கொடுத்து அவனை பாவத்தில் விழ வைத்து அவனுக்குள் புகுந்தது. அவருடைய பின்னைய நிலை முந்தைய நிலையை விட மோசமாகிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்துக்கு சென்ற மனிதர் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தார் பாருங்க. தியானம் முடிஞ்ச உடனே சொல்றாரு, நான் இப்படியே போனேன்னா என்னால சோதனையை எதிர்க்க முடியாது, இன்னும் ஓரிரு மாதம் இங்கே தங்கி இன்னும் என்னை பலப்படுத்தி கொண்டு நான் போகிறேன் என்று அவர் போனார். இதே போல எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். போட்டாவுக்கு தியானம் போறாங்க. தியானம் போயிட்டு வந்த உடனே பார்க்கணுமே, அப்படியே மாற்றம். மாமியார்கிட்ட மன்னிப்பு, மாமனார்கிட்ட மன்னிப்பு, பொஞ்சாதிகிட்ட சமாதானம், பிள்ளைங்கிட்ட சமரசம், ஒரே ஜபந்தான். ஆனால் 3 மாதம் பொறுத்து பார்த்தா பழையபடி எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடுற. மனமாற்றம் நிலைத்திருக்க வேண்டும். தென் அமெரிக்காவில் மக்கள் ஒரு பழமொழி சொல்வாங்க. என்னன்னா, அடிக்கடி மற்ற இனத்தவரோடு போர் நிகழும். அவரும் தங்களுடைய உடைமையை பிறருடைய உடைமையை பறிப்பதற்கு போராடி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அந்த பழங்குடி இனத்தை தலைவர் ஒருவர் சொல்லுவாராம், நீ உன் எதிரியோடு போராடும் போது எதிரியை அழித்து விடு, விட்டு விடாதே அப்படின்பாராம். ஏன் அழித்து விடணும்? நீ அழித்து விட்டால் அவனுடைய வல்லமை உனக்கு வரும். If you destroy your enemy, you will have the strength of your enemy. இது உலக வாழ்க்கையில் சரியா தப்பா? சரி இல்லை, இது தப்பு தான். ஆனா ஆன்மீக வாழ்வில் இது முற்றிலும் சரி. If you destroy your enemy, the devil, you will have the power to resist temptation. சாத்தானை அழித்தால் சாத்தானுடைய சக்தி நமக்கு வந்துடும். ஏன் போராடுறோம்? போராடி பலம் பெறுகிறோம், சாத்தானை எதிர்க்கிறோம். அப்பொழுது சாத்தானுடைய சக்தி நமக்கு வந்துடும். அதனால தான் சோதனையை எதிர்க்க எதிர்க்க பலம் நமக்கு வளர்ந்து கொண்டே போகும். சோதனையில் விழ விழ பலம் குறைந்து கொண்டே போகும். அதனால் சின்ன தப்பு தானே அப்படின்னு நாம செய்ய ஆரம்பிச்சா அது அதை விட கொஞ்சம் பெரிய தப்பு, அதை விட பெரிய தப்பு, அப்புறம் பாவம், அப்புறம் சாவான பாவம் என்று நாம் பலம் குறைந்து கொண்டே இருப்போம். சாத்தானின் பலம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சின்ன சோதனையிலையும் சாத்தானை வென்றுவிட்டால் அடுத்து அதை விட பெரிய சோதனையை கொடுக்கும், அதிலும் வெற்றி பெறலாம். அதை விட பெரிய சோதனையையும் ஜெயிக்க முடியும். If you destroy your enemy, the Satan, you will have the power to overcome your temptation. ஆண்டவரே, பலமுறை நாங்கள் மனமாற்றம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்கள் மனமாற்றம் நீண்ட நாளுக்கு நிலைத்திருப்பது இல்லை. மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உண்மையான நிலையான ஆழ்ந்த மனமாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும். உமது குத்தி பிளக்கப்பட்ட திரு இதயத்தின் காயத்தில் எங்களை வைத்துக் கொள்ளும். அழகை எங்களை அணுகாதவாறு நீர் எங்களை உமது இரத்தத்தால் அபிஷேகம் செய்து முன்குறித்து முத்திரையிட்டு நாங்கள் உமக்கே சொந்தம் என்பதை அறிக்கையிடும். ஆண்டவரே, அழகைக்கு தெரியட்டும், நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்கு சொந்தம், உமால் முத்திரையிடப்பட்டவன், உமக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன். எனவே என் மீது அழகை எந்த விதமான
சக்தியையும் பெறாதவாறு என்னை பாதுகாத்து முத்திரையிட்டருளும் ஆண்டவரே. ஆமென். மாங்குயரீவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைத்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக.
இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் செவிக்கு உபயம் செய்கின்ற மோனிக் அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லாப் குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எரிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும், சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றி எரிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பசில் மேரி குளோரி மேரி ஃப்ளோமி நன்றி எரிதலாகவும், கருத்துக்களுக்காகவும், மரிய குழந்தைநாதன் ஆரோக்கிய மரி நன்றி எரிதலாகவும், பேர குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டியும் ஒப்பு கொடுத்து உபயம் செய்கின்றார்கள். ஏனம் வெங்கடாசலம் பிள்ளை பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும், அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் டிவி நன்றி எரிதலாகவும், வினோத் ஜெஸ்வின் தன்னுடைய 18வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவனர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எரிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், MK செபாஸ்டின் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவனர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எரிதலாகவும், குளோரியான் இறுதி ஆண்டவருக்கும் ஆரோக்கிய மாதாவுக்கும் நன்றி எரிதலாகவும், மார்க்ரெட்ஷின் பயணம் நன்முறையில் அமைய வேண்டியும், ப்ராஜெக்ட் ஒர்க் வெற்றி பெற வேண்டியும், கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டியும், ஜோசப் திருமணம் நன்முறையில் நடைபெற வேண்டியும், மார்டின் ஆண்டனி பிரசாந்த் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வேண்டியும், உமாராணி விரைவில் உடல்நலம் பெற வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் பிரான்சிஸ் யூகித் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வத்திக்கான் சங்கம் நடைபெற்று 50வது ஆண்டு நிறைவு விழாவை இன்று மாலை நம்முடைய பங்கிலே சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். எனவே இந்த விழாவானது சிறப்பான விதத்தில் அமைய வேண்டியும் அதற்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கு மேலாகவே எங்களுக்கு முது பரிவிரக்கத்தினால் அருளுகின்றீர் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்ல மனசாட்சியையும் எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம் அது வந்துவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 13 15,
மற்றும் அதிகாரம் 2:1-2. குருக்களே, சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவர செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சீயோனிலே எக்காலமுதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது. ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளி மலைமேல் பரவுவது போல் ஆற்றல் மிக வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை. ஏனெனில் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் எண் 10. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தேவனே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுதே. இயேசுவே தேவனே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே.
இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்மிடம் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. வென்றிடும் புது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடுதே. இயேசுவே தேவனே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே மகிமை. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கின்றீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்றுக்கு தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காய்க்கிற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கே திரும்பி போவேன் என சொல்லும்.
திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி இருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னைவிட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வெள்ளை தூப புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம். வான் பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா. வெள்ளை தூப புகை போல வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம். வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம். இதைத்தானே பீடத்தில் காண்கின்றேன், அதையே நான் பெற்றுக்கொள்ள வருகின்றேன். இதைத்தானே பீடத்தில் காண்கின்றேன், அதையே நான் பெற்றுக்கொள்ள வருகின்றேன். கொடுக்கின்றேன் என் இதயத்தையே, குறை நீக்கி அதை நீர் ஏற்றிடுவீர். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் மர நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும், அதனால் நாங்கள் உமது அருளிலே வளர்ச்சி அடையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர் தெழுதலை உயிராற்றுள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம்.
இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராக அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். இந்த திருப்பலியில் லூர்து செபிக்கு உபயம் செய்கின்ற அனைத்து உபகாரிகளையும், தங்கள் நன்றியடு திருப்பலிமுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அனைவரையும் தங்கள் வேண்டுதலையும் ஏற்றருள உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பிடத்தை சூழ்ந்து நிற்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இந்த திருப்பலி நினைவு கூறுகின்ற அனைவருடைய ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில்
எங்கள் வாழ்நாளில் நமது கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் அப்போஸ்தலர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர்களுக்கு எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடலின் 14. இதய வீட்டில் வாரும் தேவனே, என் பிழை பொறுத்து உமது அருளை தாரும் தேவனே. ஏழை எந்த இதய வீட்டில் வாரும் தேவனே, என் பிழை பொறுத்து உமது அருளை தாரும் தேவனே. அழகை வளையில் அடிமையாகி அமைதியின்றி அலைகின்றேன். வருவீர் எனது கவலை தீர்க்கும் கருணை தெய்வமே. வாரும் தேவனே, என் பிழை பொறுத்து உமது அருளை தாரும் தேவனே. குழந்தையாய் நான் இருக்கையில் என் சின்ன இதயமே, நீர் குடியிருக்கும் கோவிலாக திகழவில்லையோ. பாவமதிலே விழுந்தெழுந்த எந்தன் பாவ இதயத்தை தேவா உமது இல்லமாக்கி தந்திடுவீரே.
நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும், நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருவிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மேன்மேலும் அவராகவே மாறச் செய்தருளும். எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும், சிறப்பாக எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலை நாங்கள் எமதாக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று மாலை 6 மணி திருப்பலிக்கு பிறகு வத்திக்கான் சங்கம் 50வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடனங்களும் நாடகங்களும் நடைபெற இருக்கின்றது. எனவே அனைத்து இறை மக்களும் திருப்பலியிலும் அந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அடைக்கலம் தருகின்ற நாயகர்
அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாய் அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாய் அல்லவோ, அடைக்கலம் தருகின்ற நாயகனே. அருளோளே உண்டு உன் விழியினிலே, ஆறுதல் உண்டு உன் மொழியினிலே, அருளோளே உண்டு உன் விழியினிலே, ஆறுதல் உண்டு உன் மொழியினிலே, பெருந்துயர் காப்பதும் கரமல்லவோ, பிறந்து நான் வாழ்வதும் வரமல்லவோ, பெருந்துயர் காப்பதும் கரமல்லவோ, பிறந்து நான் வாழ்வதும் வரமல்லவோ, அடைக்கலம் தருகின்ற நாயகனே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பாடல் எண் 8. ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார், கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். தெய்வமே உன்னை தேடினேன், என்னில் உறைந்திடவா, ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா.
தொடர்கின்ற நேரம், மௌன மொழியால் அன்பை சுமந்து முகிலாய் வருகின்ற காலம், பாதை எங்கும் தீபம் ஏற்றி நிழலாய் தொடர்கின்ற நேரம், மௌன மொழியால் அன்பை சுமந்து முகிலாய் வருகின்ற காலம், இயேசுவே என் தெய்வமே, புது வாழ்வின் வசந்தமே, ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா, ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார், கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். பூமி எங்கும் பூக்கள் தூவி புனிதம் காண்கின்ற இதயம், பாச விழியால் உன்னை தேடி உறவினில் வளர்கின்ற உதயம், பூமி எங்கும் பூக்கள் தூவி புனிதம் காண்கின்ற இதயம், பாசவிழியால் உன்னை தேடி உறவினில் வளர்கின்ற உதயம், இயேசுவே என் மீட்பரே, இருள் நீக்கும் தீபமே, ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா, ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார், கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார், தெய்வமே உன்னை தேடினேன் என்னில் உறைந்திடவா, ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா, ஜீவன்